மக்கள் டிவி நேயர் அனைவருக்கும் உங்கள் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ. இன்னைக்கு நம்ம மே மாத பலன்கள், ஒவ்வொரு மாதங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். ராசி பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குது, எந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாது, அதுபடி நீங்கள் செயல்முறைப்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு சில நன்மைகள் நிறையா கிடைக்கவும் தீமைகள் உங்களுடைய குறைவாக இருக்கவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதன்படி இந்த மே மாதம் அப்படிங்கிறது சிறப்பான ஒரு மாதம். ஏன்னு கேட்குறீங்களா? மே மாதத்தில் இந்த வருஷம் பெயர்ச்சிகள், ராகு கேது பயிற்சி நடக்குது, குரு பயிற்சி நடக்குது, சனி பகவான் பயிற்சி ஆகிவிட்டார். அப்போது இந்த மே மாதம் அப்படிங்கிறது 5ஆம் இடம், மேங்கிறது 5. அப்போது ஒரு மே மாதத்தில் ஒரு குழந்தை பிறந்தா ரொம்ப அதி புத்திசாலித்தனம் அவர்களுக்கு உண்டு. ஒரு தடவை சொன்னால் போதும், அவர்கள் அதை காதுக்குள்ளே வாங்கி மனசுக்குள்ளே போட்டு அதை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. அப்போ மே மாதத்தில் பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே ரொம்ப ஒரு அதி புத்திசாலித்தனமாக இருக்கும். ஏன்னா 5ங்கிறது பூர்வீக தோஷத்தில் இல்லாமல் பிறக்கும், பூர்வீக பிரச்சனைகள் இல்லாமல் பிறக்கும், குறைவில்லாமல். இப்போ எனக்கு அந்த குறையோட குழந்தைகள் பிறக்குது இல்லையா, அது இல்லாமல் பிறக்குங்க. தாய் தகப்பன், நல்ல ஒரு தாயையும் நல்ல ஒரு தகப்பனையும் அந்த குழந்தை ஒரு நல்ல விஷயமா வரமாகவே வாங்கிட்டு வந்திருக்குங்க. அடுத்தது, அந்த குழந்தையை தன்னுடைய உயிருக்கும் மேலாக வளர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த வீட்டில், யாரெல்லாம் மே மாதத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த வீட்டில் முன்னோர்கள் உங்கள் வீட்டில் வாழ்வாங்க. முன்னோர்கள் ஒரு தந்தையோடைய அப்பா, தாயுடைய அம்மா, அப்பா, இந்த மாதிரி முன்னோர்கள் வழிகாட்டில் படி கண்டிப்பாக இருக்கும். இந்த மே மாதத்தில் பிறந்தவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வம்ச விருத்தி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப காலங்கள் எல்லாருமே ஒரு குறுகிய காலங்கள் வாழ மாட்டாங்க, அதிக காலங்களே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வம்சம் அங்கே இருக்கும். இதுதான் இந்த மாதத்துடைய சிறப்புகள் எல்லாமே. இந்த மாதத்தில் எந்த பிரச்சனைகள் ஆனாலும் குலதெய்வத்தை கும்பிட்டா எல்லா பிரச்சனைகளும் எல்லா ராசியினருக்கும் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இன்னைக்கு முதல் ராசியாக நம்ம மேச ராசி இந்த மாத பலன்கள் நம்ம பார்க்குறோம். மே மாதத்தில் மேசம் அப்படிங்கிற ஸ்தானம் முதன்மையான ஒரு ராசி. இந்த ராசி இந்த மாத பலன்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பயிற்சிகள், இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாம் நடக்கும். இந்த பயிற்சிகளின் ரீதியாக உங்களுடைய லக்னத்துக்கு இதெல்லாம் எத்தனாம் இடம், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு கிரக நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கிரகங்கள், எந்த கிரகங்களும் பெருசாக வலிமை இழக்கவில்லை. அப்போ மேசம் அப்படிங்கிறக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, வண்டி வாங்கிறது, வண்டி சேல் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். நிறையா பேர்த்துக்கு திருமண யோகம் கைகூடும். சரி, முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, அங்கே செவ்வாய் தானே, என்ன பண்ணலான்னா சேல் ஒரு காரை வாங்கி அதிக நம்மெல்லாம் ரெடி பண்ணி அழகுபடுத்தி இன்னொருவருக்கு நீங்கள் விற்கலாம். அந்த வேலைகளில் இப்போ நல்லா இருக்கும். அடுத்தது, ரியல் எஸ்டேட்காரங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புத பலனாக இருக்குது. எப்படின்னா, எப்பவுமே 5ங்கிற ஸ்தானம் உங்களுக்கு லாபஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அடுத்தது, ஃபினான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ஃபினான்ஸ் எல்லாமே செவ்வாயோடைய ஆதிக்கம். அப்போ ஃபினான்ஸ் பண்ணக்கூடியவங்களும் அதிக வட்டிக்கு கொடுக்காம நார்மலாக ஒரு மக்கள் வாழக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். உங்கள் குழந்தைகளை பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு வேலையில் இருக்காங்க, என்னென்னா ஹார்ட்வேர்ட்ஸ், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்காங்க, இல்லை நான் அந்த தொழிலை வச்சுருக்கேன், இத்தனை நாள் எனக்கு சரியாக ஓடலைன்னா இந்த மாதத்தில் உங்கள் கடையெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு பூஜை பண்ணி ஒரு பால் பொங்கல் செஞ்சு யாருக்காவது ஒரு 4 பேத்துக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த நாள் நீங்கள் அந்த நாள் செய்கிற நாளில் இருந்துமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அப்போது நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசினருக்குமே பொதுவாக விநாயகர் தான் உங்களுக்கு முதன்மையான ஒரு கடவுள். விநாயகர் இல்லாமல்
சிவபெருமானுடைய பூஜையே வந்து பலிக்கலை அப்படிங்கிற மாதிரி. அப்போ சிவனுக்கே அந்த ஒரு அமைப்பு இருக்கும்போது நம்மலாம் சாதாரண ஒரு ஆட்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விநாயகரை ஒரு சின்ன பிள்ளையார் பிடிச்சு அதை தான் தினந்தோறும் குட்டி குட்டி பிள்ளையாராக நீங்கள் தினந்தோறும் பிடிச்சுக்கிட்டு அதில் இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும், நான் இந்த நாளில் நல்ல ஒரு அமைப்பில் இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், நான் நல்லா வாழ்வேன் அப்படிங்கிற அந்த பிள்ளையாரை பிடிச்சி வச்சு வழிபட்டு அடுத்த நாள் வரைக்கும் நீங்கள் அதை வச்சு வழிபடணும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் புதுசாக ஒரு பிள்ளையாரை நீங்கள் வைக்கும்போது இந்த பிள்ளையாரை கரைச்சி போட்டுருங்க. அப்போ இந்த பிள்ளையார் யாருன்னா குரு பகவான். குருங்கிறது மஞ்சள். அதில் திருமஞ்சனத்தில் நீங்கள் செய்யும்போது இன்னும் பவர் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதில் இந்த பிள்ளையார் பிடிச்சிருக்கோம், எந்த மலர்கள் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதம்லாம் வேப்பம்பூ அதிகமாக கிடைக்கும். வேப்பம்பூ அதிகமாக கிடைக்கும். அப்போ அந்த மஞ்சளில் கொண்டு போய் வேப்பம்பூ நீங்கள் சொருகி வைக்கும்போது இந்த செவ்வாய்ங்கிற ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். எனக்கு இவ்வளோ நாள் போன மாதம் வரைக்கும் ஒன்றுமே இல்லைங்க, ஸ்கின் அலர்ஜி இல்லை, எதுவுமே பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரத்தம் குறைவாக இருக்குங்கிறாங்க, இல்லை ரத்தம் அதிகமாக இருக்குங்கிறாங்க, ஸ்கின் அலர்ஜி எனக்கு இருக்குங்கிறாங்க. இதெல்லாமே வந்து இந்த மாதத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்தும் போது உங்களுடைய நச்சுத்தன்மை அந்த வேப்பம்பூ வந்து தன்னைக்குள்ளே வாங்கிக்கும். மஞ்சள் என்பது உங்களுடைய உடம்பை வந்து பளபளப்பாக்கிடும், உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய டிசீஸை குணமாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ இந்த மேச ராசிக்காரர்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, எலக்ட்ரிஷியனு, எலக்ட்ரானிக்ஸு, நீங்கள் ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஸ், இது எல்லாமே நீங்கள் செய்யலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பழைய கட்டடத்தை இப்போ இந்த மாதம் மட்டும் புதுப்பிக்காதீங்க. ஆல்ரெடி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதைவே நீங்கள் ரன் பண்ணலாம். ஆனால் புதுசாக நீங்கள் இப்போ செய்ய வேண்டாம். அதெல்லாம் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் 2 மாதம் கழித்து செஞ்சால் நல்ல விஷயங்கள் நடக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய குலதெய்வமாக நினச்சிக்கிட்டு நீங்கள் அதை ப்ரே பண்ணி எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு கிரகம். அற்புதம். ஏன்னா அதுக்கு வந்து சுக்கிரன் அப்படிங்கிறது, யாராவது ஆடம்பரத்துக்கு வந்து ஆசைப்படாதவங்க இருக்காங்களா? இல்லை காருக்கு ஆசைப்படாதவங்க, தங்கம் பொன் பொருள் யாருமே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அப்போது பணத்தை கொட்டக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலிமை இல்லாமல் இருந்தால் அவ்வளோ நகை இருக்கும் அவங்க வீட்டில், ஆனால் வச்சு போட்டு அனுபவிக்க அவங்க மனசு இருக்காது. நான் எங்கே போகிறேன், எங்கே போகிறேன்னு பட்டு புடவைகள் அடுக்கி வச்சுருப்பீங்க, ஆனால் ஒரு பட்டு புடவையை கூட ஒரு நல்ல நாளில் உங்களால் கட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, இங்கேருந்து போயிட்டு வந்து இவ்வளோ நாள் தான் வரும், நான் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், இதுக்கு போய் எதுக்கு, இப்படி பூட்டி பூட்டி வைக்கக்கூடிய ஒரு குணம் அந்த சுக்கிரன் வலிமை இருந்தால் நல்லா நடக்கும். வலிமை இல்லைன்னா நான் சொன்னபடி தான் நீங்கள் செய்வீங்க. அப்போ இதுக்கு மாறுபட்ட ஒரு கருத்து எங்கன்னா, எங்கே நீசமாக போகிறாரு, எங்கே உச்சமாக போகிறாருன்னு அப்படின்னு பார்த்தா, குரு வீட்லேயும் புதன் வீட்லேயும் தான் அவர் வந்து உச்சமும் நீசமும் ஆகிறாரு. அப்போ குரு பகவான் தட்சிணாமூர்த்திக்கு வாரம் ஒரு முறை வியாழக்கிழமை போய் நீங்கள் விளக்கு போட்டு வருவதனால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லாயிருக்கும். வியாழந்தோறும் விளக்கு போடும்போது உங்கள் பொன் பொருள் உங்களுக்கு சேரும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வெறுப்புகள் போகும். இந்த மாதத்தில் நீங்கள் நிறைய மஞ்சளை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா மஞ்சள் துணி, மஞ்சள் பூவு, மஞ்சள் கலரில் இருக்கக்கூடியதை அதிகமாக தானம் செய்யும் போது தர்மம் உங்கள் கூடையே வந்துடும். அதே மாதிரி அந்த சுக்கிரன் எங்கே நீசமாக போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியில். அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு உடல் சோர்வு இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதம். இந்த உடல் சோர்விலேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் கை தொடாமல் நீங்கள் வந்து ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அது வேப்ப மரமாக இருக்கட்டும். அந்த வேப்ப மரத்தை தொடாமல் அந்த ஒரு தண்ணியை நீங்கள் ஊற்றிட்டு வாங்க. மஞ்சள் கலந்து 7 நாட்கள் தொடர்ந்து ஊற்றிட்டு வாங்க. இந்த தண்ணி நீர் அந்த உடல்லையும் அந்த வேர்லையும் அப்படியே அப்சர்வ் பண்ண உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய டயர்னஸ் வெளியில் போயிடும். நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பக்கத்தில் ஏதாவது ஒரு செடி இருக்குது, ஒரு பெரிய மரம் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இதன்படி பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய மனநிலை, மனோநிலை எல்லாமே குணமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஓகே, இந்த ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் அம்பாளையும் காளி தேவி
இப்போ வந்து பத்திரகாளி, வனபத்திரகாளி, சூலினி தேவி இந்த மாதிரி வந்து ஆங்காரமுள்ள காளி தேவியை வழிபடுவதன் மூலியமாக இந்த மாதம் வந்து உங்களுடைய வீட்டையும் நீங்கள் பாதுகாத்துக்கலாம், உங்களையும் பாதுகாத்துக்கலாம். நம்ம மற்றவங்க கிட்ட இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு யுக்தியை உங்களுடைய மனசுக்கு அதை கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்துவது ரொம்ப நல்லது. அடுத்தது, நீங்கள் பூஜை ரூமில் உட்காந்து ஒரு விஷயத்தை நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷத்தில் அவசரமாக வராதிங்க. கொஞ்சம் நிதானமாக நின்று ஒரு தீபத்தை பற்ற வச்சு அந்த தீப ஒளி, எப்பவுமே தீப ஒளின்னு சொல்லுவாங்க, அந்த ஒளியை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் நல்லா கண்ணில் பார்க்கும்போது அந்த பவர் உங்கள் நெற்றி பொட்டில் வந்து விழுகும். இந்த நெற்றி பொட்டில் தான் வந்து நம்மளுடைய அனைத்து அம்சங்களும் அங்கே அடங்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தியானம் பண்ணுறோம், இல்லை உனக்கு வந்து நான் ஒரு மோட்சம் கொடுக்குறேன், உங்களுக்கு நான் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த நெற்றி பொட்டில் தான் நம்ம கட்டை விரலால் ஒரு அழுத்தி பிடிப்பாங்க. அப்போ நரம்புகள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய இடங்கிறது தீப ஒளி படும்போது அந்த இடம் இளம் சூடாக, உங்களுக்கு அதிக வெப்பங்கள் இல்லாமல், உடம்பை கரெக்டான லெவலில் சூடும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப நல்லா பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாதத்தை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்தலாம். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க, அதெல்லாம் அப்படியே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பாட்டி வைத்தியங்களும் வீட்டில் செய்வீங்க, அதுவும் உங்களுக்கு இப்போல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும். வீட்டை பாதுகாக்கக்கூடிய பெண்மணிகளாகவும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஆண்களும் இந்த அமைப்பில் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையுது. இந்த சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்கள் அதிக வெண்மை கலந்த ஒரு உடையை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. கோயிலுக்கு செல்லும் போது வெண்மை கலந்த மல்லிகைப்பூ, செம்மங்கிப்பூ அதிகமாக யூஸ் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. நம்ம அடுத்த ராசியாக மிதுன ராசியை பார்க்க போகிறோம். மே மாதத்தின் சிறப்பு பலன்கள். இந்த மே மாதத்தில் உங்கள் ராசிக்குள்ளேயே வந்து குரு பகவான் வர போகிறாரு இல்லைங்களா? அப்போது இந்த மே மாதம் ஒரு சிறப்பு பெற்ற மாதம். இப்போ மே 1 அப்படிங்கிறப்பவே உழவர்கள் திருநாள் வந்துடுது. மே 12 புத்த பூர்ணிமா, இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அம்சமெல்லாம் வரப்போகுது. அடுத்தது, இந்த மாதத்தில் தான் புது கணக்குன்னு சொல்லுவாங்க, வங்கிகளின் புது கணக்கெல்லாம் வந்து ஆரம்பிக்க போகுது. அப்போ எல்லாமே ஃப்ரெஷ்ஷு, ஒரு விஷயத்தை வந்து புதுப்பிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு அர்த்தத்தை இந்த மாதம் நம்மளுக்கு உணர்த்துது. அப்போ எல்லா ராசியினருக்குமே ஒரு விதவிதமான ஒரு ஆரம்பம் உண்டாக போகுது. அதில் நம்ம வந்து மிதுன ராசி. இந்த மிதுன ராசி அப்படிங்கும்போது மூணாம் இடம் வலுவாக இருந்தால் சகோதரர்கள், தாய் மாமன்கள், சகோதரிகள் ரொம்ப பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்போ இந்த மிதுன ராசிக்கு அந்த பலம் இந்த மாதத்தில் ரொம்ப நிறையா இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எல்லாத்திட்டையும் ரொம்ப அன்பாக பழகுங்க. ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும் அப்படின்னா மற்றவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு பணிஞ்சு பேசுகிறத வந்து பழகிக்கோங்க. இந்த மிதுனத்துக்கு இப்போ இந்த மாதம் கொஞ்சம் கோவங்கள் அதிகமாக வரும். ஏன் அப்படின்னா, உங்கள் வேலைகள் நீங்கள் நினச்சபடி நினச்ச நேரத்துக்கு நடக்காது. இப்போ ஒரு வீட்டு வேலை, உங்களுடைய தொழிலில் ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும். உங்கள் உடலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உடல் ஒரு செக்கப், முழு பரிசோதனை செய்து கொண்டால் ரொம்ப நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பௌர்ணமி ரொம்ப ஒரு ஆதிக்கம் பெற்ற பௌர்ணமி, புத்த பூர்ணிமா அப்படின்னு அதுக்கு பெயர். அப்போ புத்தரை வழிபடக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா ஞானம் பெற்றவர் புத்தர் வந்து திடீர்னு ஞானம் பெற்றவர். அப்போ அந்த புதனுடைய அமைப்பில் இருக்கிறவரும் திடீர் அறிவு, கலைகள் கற்கக்கூடிய ஒரு திறமை, இது எல்லாமே உங்களுக்கு உண்டு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் வெளியில் போகும்போது உங்களுடைய பையில் அருகம்புல் இல்லை தர்பப்புல்லை வைத்து கொண்டு சென்றால் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான ஒரு அம்சத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அதே மாதிரி
பெருமாள் கோயிலுக்கு செல்வது உங்களுடைய சிறப்பான ஒரு சூட்சமம். நீங்கள் ஒரு சூட்சம வழியை கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? பெருமாளை வழிபட வேண்டும். அதுவும் அனந்த சயன பெருமாளை வழிபட வேண்டாம், நின்றபடி இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப கால சிறந்தது. நீங்கள் தினந்தோறும் உங்கள் குலதெய்வத்தை 9 முறை சொல்லி வரணும். இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு யோகத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். கடகராசி நேயர்கள், கடகம் என்றால் தாய் அன்பு, தாய் உள்ளம், ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மனோபாவம் உங்ககிட்ட, எமோஷ்னல். அந்த எமோஷ்னலை என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை நல்லதுக்கும் கொண்டு போகும், தீயதற்கும் கொண்டு போகும். அப்போ இந்த மாதத்தில் மே மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை ரொம்ப வலிமைப்படுத்துங்க. உங்கள் வீட்டில் பௌர்ணமி பூஜை பண்ணுங்கள். பௌர்ணமி பூஜை என்ன பண்ணணும்? இப்போ கிரக சூழ்நிலைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ கிரக சூழ்நிலையில் இந்த கிரகங்கள் அங்கே இருக்குது, மற்ற கிரகங்கள் இங்கே இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. அதே இதை செய்யுங்க அப்படிங்கும்போது நீங்கள் செய்கிறது பலன் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்போ கிரக சூழ்நிலையில் உங்களுக்கு 12ஆம் இடத்துல குருவும் நிற்கிறதுனால இந்த மாதத்தில் தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வரக்கூடிய பௌர்ணமியை ஒரு நேரம் விரதம் இருங்க. இந்த ஒரு நேரம் விரதம் இருந்து 5 வகையான ஒரு கலர் சாதமோ இல்லை 7 வகையான கலர் சாதமோ, என்னால் எதுவுமே முடியல 2 கலர், இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சாதம், தக்காளி சாதம், அப்போ கலர் டிஃப்ரென்ஸ் வருது. இந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு சாதத்தை குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்கள் குழந்தைகள் ரொம்ப நல்லா பலமாக இருப்பாங்க. இதே இந்த கடகத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் கடைசி நிமிஷத்தில் ஃபெயிலியர் ஆகுதுன்னு இது வரைக்கும் நீங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த காலகட்டம் அதுவும் தீர்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய மாதங்களாக இருக்குது. நீங்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரும்போது உங்களுடைய தாயுடைய ஆயுளும் உங்களுடைய குடும்பத்துடைய சந்தோஷமும் நீடிக்க அமைப்பு உண்டு. ஸ்கின் அலர்ஜி அடிக்கடி இருக்கும், சோம்பல்கள் இருக்கும். உங்களுடைய மனநிலை பாதிப்பு அடைஞ்சிருந்தால் நீங்கள் மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே அது சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. தினந்தோறும் நெற்றியில் சந்தனம், குங்குமம், திருநீர் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் பழகிக்கோங்க. உங்களுடைய அன்புகள் அனைவருக்கும் ஒரு பலமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதத்தில் வங்கி கணக்குகள் புதுப்பிக்கக்கூடிய நாளாக இருப்பதனால், மாதமாக இருப்பதனால் நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கை என்ன நம்ம பண்ணியிருக்கோம், என்ன வரவு செலவு நம்ம பண்ணியிருக்கோம், யாருக்கெல்லாம் நாம் அதிக செலவு கொடுத்துருக்கோம், எதெல்லாம் நம்ம தேவையில்லாத செலவுங்கிறது நீங்களும் ஒரு கணக்கராக இருந்து நீங்கள் பார்க்கும்போது தான் நம்ம என்ன தவறு செய்திருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். இதில் நீங்கள் சஷ்டியில் ஏதாவது ஒரு நாளில் ஒரு நேரம், நான் பௌர்ணமியில் ஒரு விரதம் இருக்க சொன்னால் அதே மாதிரி சஷ்டியில் விரதம் இருக்கும்போது உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு, தொழில், திருமணம் இதெல்லாமே நல்ல விதமாக அமையும். எதுலேயுமே தடங்கள் இருக்கவே இருக்காது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வர்றது அற்புதமான ஒரு விஷயம். தாயை வணங்குவதன் மூலியமாகவும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தாயை ஒரு முறையாவது, மாதத்திற்கு ஒரு முறையாவது அவர்கள் கையில் ஏதாவது காசு கொடுத்து வாங்கிக்கோங்க. அவர்களுக்கு பாத பூஜை செய்யுங்க. இதை நான் வித்தியாசமாக தான் சொல்கிறேன். பாத பூஜை செய்யும்போது உங்களுடைய பலாபலன்கள் 21 தலைமுறை பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த சிம்மம் அப்படிங்கிறது நான் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அதில் எந்த ஒரு குறையும் இருக்கவே இருக்காது. ராஜா அப்படிங்கிறது. ஆனால் அவங்கள தான் கேட்டால் சொல்லுவாங்க, போங்க நீங்கள் தான் ராஜாங்கிறீங்க, ஆனால் நான் படாத கஷ்டம் பட்டுட்ருக்கேன், என்னுடைய கஷ்டத்துக்கு அளவே இல்லை, எனக்கு எது நடந்தாலுமே கைக்கு வர மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அப்போது ஒரு பந்தை அடிக்கிறோம், திரும்பி நம்ம கைக்கே வருது இல்லையா? அப்போ அந்த பந்து எதை நோக்கி வீசுகிறோமோ அதையே ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம தூரமாக, நம்ம கைக்கு வராத அளவுக்கு தூரமாக அடிக்கும்போது அந்த பாயிண்ட்டை நம்ம டச் பண்ணிடுவோம். அப்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் கண்டு பொறாமை கொள்வதோ இல்லை அவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக செயல்படாதீங்க. ஏன்னா இந்த மாதத்தில்
தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேரும். நம்ம யாருன்னே தெரியாது அவங்களுக்கு, அவங்களே நம்மளுக்கு யாருன்னே தெரியாது. ஆனால் பிரச்சனைகள் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தலை ரீதியான ஒரு பிரச்சனைகள் கொடுக்கும். தலைவலி, ஹீட்டு, ரத்தங்கள் வந்து சூடேறது, இதெல்லாமே கொடுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நீர் அருந்தாததனால், நேரத்திற்கு நம்ம வந்து உணவை உட்கொள்ளாததனால் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக கொடுக்கும். இந்த வருஷத்தில் ஏற்படக்கூடிய இந்த புத்தாண்டும் புது வருடமும் இதெல்லாமே என்ன அப்படின்னா மக்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இந்த வசு அப்படிங்கக்கூடிய ஒரு வருடம் ஒரு சூரியனையே ராஜாவாக்கிடுச்சு. அப்போ என்ன அப்படின்னா சிம்மம் என்பது இந்த காலகட்டத்தில் ராஜா. அப்போ இந்த மாதம் ராஜா மாதிரி இருக்க போகிறீங்க. இந்த மாதத்துலேருந்து ஒவ்வொரு மாதம் அதன் வழிபடி நீங்கள் நடந்தால் என்றைக்குமே ராஜாவாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் ஒரு முறை சூரியனார் கோயிலுக்கு சென்று வர உங்களுடைய பிரகாசம் வெளிப்படும். நீங்கள் என்ன செஞ்சாலும் மற்றவங்களுக்கு, நான் என்ன செஞ்சாலும் மற்றவங்களுக்கு வந்து பிரச்சனைங்க, யாருக்குமே நான் நல்லது வந்து செஞ்சாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அது அவங்களுக்கு ஒட்டவே இல்லை, ஏன்னா என்னை கெட்டதே சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்க. இந்த குறை என்பது என்ன? ஒருவர் உங்கள் மேலே வந்து ஒரு பொறாமை கொள்வதனால் குறை சொல்கிறாங்க. அப்போ சூரியனார் கோயிலுக்கு போகும்போது உங்களுடைய பிரகாசம் உங்களை வந்து அடையும். இதுதான் ஒரு மெயின் விஷயம். சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா உங்கள் குலதெய்வத்தை சூரியனே நினைத்து அவரே உங்கள் குலதெய்வமாக நினச்சி உங்களுடைய குலதெய்வத்தை 9 முறை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தேறும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய மதிப்புகள் மரியாதைகள் குறைவு இருக்காது. நீங்களும் வெளி வட்டாரத்திற்கு போகும்போது உங்கள் கையில் அருகம்புல் எடுத்து வச்சுட்டு போங்க. திரும்பி வரும்போது அந்த அருகம்புல் செடியோடு செடியாக போட்டுருங்க. இது உங்களுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசம். நீங்கள் அடிக்கடி வெண்மை கலந்த இல்லை ஒரு இளம் சிவப்பு கலந்த ஒரு ட்ரெஸ்ஸையோ இல்லை ஏதாவது ஒரு பழங்கள், ஒரு காலையில் போகிறீங்க அப்படின்னா எலுமிச்சங்கனியோ இல்லை ஆரஞ்சோ அப்படி நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு குடிங்க. இல்லை எலுமிச்சம்பழக்கனியாக இருந்தாலும் ஜூஸ் போடுங்க. ஆரஞ்சாக இருந்தால் சாப்பிட்டுட்டு போங்க. இது போகும்போது சூரியனுடைய பிரதிபலிப்பு பிம்பங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பிரகாசமாக வந்தடையும். இந்த மாதத்தில் நான் சொல்ல விஷயங்கள் செய்யுங்க. சூரியனார் கோயிலுக்கு இந்த மாதத்திலே போனாலும் சரி, இந்த வருடம் குரு பயிற்சி நடந்ததுக்கப்புறம் இந்த வருடத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நாள் போனாலும் சரி, உங்களுடைய பிரகாசம் உங்களுக்கு வந்தடையும். இந்த கன்னி ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கன்னி அப்படின்னாவே அங்கே வந்து ரெட்டை அப்படிங்கிறது அர்த்தம். ஆண் பெண் இல்லாமல் ஒரு உருவம் அங்கே இருக்குது. இரட்டை, கன்னிங்கிறது இரட்டை. புதன் பகவான் அலி கிரகமாக சாபம் பெற்று அந்த சாப விமோச்சனம் பெற்று புதன் பகவான் நவகிரகத்தில் ஒன்றா இருந்தார். அப்போ இந்த நவகிரகத்தில் ஒன்றா அவர் வலம் வரும்போது அவர் ஒரு சாப விமோச்சனம் பெற்று தான் வந்திருக்காரு. அப்போ என்ன, நீங்களும் எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு வரும்போது உங்களுடைய எல்லா பாவங்களும் தீந்துடும். நீங்கள் அடிக்கடி நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லைங்களா, அது இந்த மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீர்வீழ்ச்சி பாதுகாப்பாக போகணும், பாதுகாப்பு இல்லாமல் போகக்கூடாது. ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சியில் நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த தண்ணி படும்போது மூளை, புதன் தான் மூளை. அப்போ இந்த மூளை விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். எப்போவுமே மூளை மந்தமானால் மட்டும்தான் நம்மளுக்கு பிளாக் ஆகிறது, நம்மளை அடைப்புகள் எல்லாமே வந்து அடைப்புகள் உண்டு பண்ணக்கூடியது. ஒருத்தருக்கு வந்து எப்போ பாரு சிந்திச்சுட்டே இருப்பாங்க, 24 மணி நேரம் ஒரு சிந்தனை செயலாக இருப்பாங்க. அதுலேயும் வந்து கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம்லாம் இருந்துருச்சு அப்படின்னா அவங்க 24 மணி நேரமும் எதையாவது ஒன்று பண்ணணும். அப்படியும் சிந்திக்கவும் கூடாது. அப்படி சிந்தித்தால் நரம்பு பிரச்சனை, பெராலிசிஸ் வரக்கூடிய பிரச்சனை, ஃபிட்ஸ் வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அந்த ராசிக்கும் உண்டு. அப்போது நம்ம இந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு வரும்போது இந்த மாதத்துலேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இந்த மாதத்தில் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ஆரம்பம், ஒரு துவக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதத்தில் நீர்வீழ்ச்சியில் குளிக்கும்போது உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து சின்ன பிளாக்கெல்லாம்
உங்களுக்கு அது நிவர்த்தியாகி உங்களோட பிளட்டாக அப்படியே ஃப்ளோவாக வர ஆரம்பிக்கும். அடுத்தது மூளை ஆக்டிவேட் ஆகும், மறதி தன்மையிலிருந்து விடுபடுவீங்க. அடுத்தது சோம்பல், அதிலிருந்து உங்களை நீங்கள் சரி செய்து கொள்வீர்கள். சரியான நேரத்திற்கு சரியான விஷயத்த பண்ணுவீங்க. கால நேரம் மாறி இந்த ராசிக்காரர்கள் கால நேரமே மாற்றி அமைச்சிடும். இந்த நேரத்துக்கு இது செய்கிறத அடுத்த நிமிஷம் வேறு மாதிரி செய்கிற மாதிரி இருக்கும். அப்போது இந்த கால நேரத்தை நல்லா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது மாதிரி பயன்படுத்திக்கிறது அந்த நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு வரும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு அமைப்பை உண்டு பண்ணும். ஸ்கின் டிசீஸ், எப்பவுமே 6ஆம் அதிபதி இல்லையா அவரே, இந்த ஸ்கின் டிசீஸ் வரக்கூடிய அமைப்பு அடிக்கடி நீர்வீழ்ச்சி, நான் சொல்கிறது குளம் ஆறுலாம் குளிக்கிறத விட ஒரு மூலிகை கலந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கும்போது உங்கள் உடல் சுத்தமாகும். உங்களுடைய இறந்த செல்லுகள், ஒரு ஸ்கின்ல இறந்த செல்கள் புதுப்பிச்சு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். இரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கும். உங்களுடைய எல்லா விஷயங்களும் முடங்கி இருந்தால் அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. நீங்கள் இந்த பச்சை நாயுருவி ஒரு செடின்னு உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கும். அந்த செடியை தினந்தோறும் ஒரு மஞ்சள் கலந்த நீர் ஊற்றி ஒரு 48 நாட்கள் அந்த செடிக்கு நீங்கள் ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. 48 நாட்கள் கழித்து அதை பிடிங்க உங்களோட சாமி ரூம் கிட்ட வேரோடு வச்சுக்கோங்க. உங்களோட அனைத்து விஷயங்களுமே புதுமையான ஒரு விஷயமாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. பச்சை நாயுருவி ஸ்ரீமன் நாராயணுக்கு உரியது, புதன் பகவானுக்கு உரியது. அதெல்லாம் நீங்கள் வைக்கும்போது உங்களுடைய ஆயுள் விருத்தி, ஆரோக்கிய விருத்தி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதம் அற்புத மாதமாக விளங்கக்கூடிய நாள். இந்த துலாம் அப்படிங்கிறது தராசு, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு. இவ்வளோதான் பண்ணணும், இவ்வளோதான் கொடுக்கணும். என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் கரெக்டு. யாருக்காவது ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா, ஐயோ இல்லை இது இவங்களுக்கு அதிகமாக கொடுத்தா ஒரு பிரச்சனை ஆகிடும், வேண்டாம் நம்ம இவ்வளோ அளவு, இப்படி உங்களுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டையும் உங்களுக்குள்ளே ஒரு தீர்மானத்தையும் நிர்ணயிக்கக்கூடியது துலாம். ஏன்னா அது தேனி. துலாம் என்பது சுவாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரம் அங்கே இருக்குது. அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா தேனி. துலாம்னா தராசு. அப்போது ஒரு வகைப்படுத்தி ஒரு விஷயத்தை லேயராக அடுக்கா ஒரு விஷயத்தை கொண்டு போகிறது யார் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி. அப்போ இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லா பக்கமும் போய் நம்மளே வீட்டுக்கு சேமிக்கணும், நம்மளே எல்லாமே உழைக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோடு வருவாங்க. அப்போ அவங்க சிறுக சேமித்து யாருக்கு கொடுப்பாங்கன்னா, தான் அனுபவிக்கிறதை விட தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய வம்சத்துக்கு தான் அவங்க ரொம்ப பாடுபடுவாங்க. எல்லா ராசினரை விட இவங்க ஒரு படி மேலே இருப்பாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே தாங்கிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, துவண்டு போயிடுவீங்க. அதுக்கு 2 நாள் உங்களுக்கு பிடிக்கும். இந்த 2 நாளுக்கு அப்புறம்தான் அதிலிருந்து நீங்கள் கொஞ்சமாக மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த மே மாதத்தில் துவண்டு போகக்கூடிய எந்த விஷயமும் நடக்காது. ஓகேவா? ஏன் அப்படின்னா இந்த மாதம் தொடக்க மாதம், துவக்க மாதம் அப்படிங்கிறது உழவர்களுக்கே, நம்ம உழைப்பாளி, தொழிலாளி, முதலாளி எந்த பாகுபாடும் இல்லாமல் உழவர் தினம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தான் வரக்கூடியது. அப்போ இந்த புத்த பூர்ணிமா அப்படின்னா ஞானம் பெற்ற புத்தர் ஞானம் பெற்றார் இல்லையா? அப்போ அது என்ன மரம்? அரச மரம். அப்போ நீங்கள் அரச மரத்திற்கு அடிக்கடி நீர் ஊற்றி, எப்பவுமே மஞ்சள் கலந்த நீர் தான் ஊற்றணும். இந்த மஞ்சள் கலந்த நீர் ஊற்றி அதை நீங்கள் வழிபட்டு வரும்போது அங்கே ஒரு விளக்கும் பற்ற வச்சுட்டு வாங்க. எப்போவுமே அரச மர இலையே வச்சு விளக்குப்படுங்க. அப்போ அரசன் போல் உங்களுடைய வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆளுமை திறன் அதிகரிக்கும். இது இந்த ராசிக்கு உண்டான ஒரு விசேஷமான ஒரு நல்ல பலன்கள். அப்போ இந்த துலா ராசிக்காரர்கள் மற்ற விஷயங்கள், இப்போ ஏதாவது நீங்கள் எடுத்திருக்கீங்க, புதுப்பித்தல், இப்போ எப்படி ஒரு கணக்கு புதுப்பிக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் அலுவலகத்தை பெருசுப்படுத்துவீங்க, உங்களுடைய வீட்டை பெருசுப்படுத்தணும், நல்லா ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களே வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்திப்பீங்க. எந்த கல்வி, இப்போ நம்ம கல்வி கற்றுப்போம், அந்த கல்வி நம்மளுக்கு மேன் கல்வியாக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு தொழில் கல்வி,
இந்த தொழில் கல்விக்கும் படிப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ தொழில் கல்வியாக கற்றுக்கிட்டு அதை ஒரு முதலீடாக ஆக்கி, ஒரு தொழில் கல்வியவே முதலீடாக்கி பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மாதத்தில் நிறையா பேர் தொடங்குவீங்க. வெளி வட்டாரத்திற்கு வருவீங்க. நியாயமான முறையில் சம்பாதிக்கணும்னு வருவீங்க. யாருடைய வம்பு தும்புக்கும் போக மாட்டீங்க. உடல் நலத்தில் ரொம்ப நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க. இந்த மாதத்துலேருந்து தான். அது வரைக்கும் நீங்கள் ஏதோ போகட்டும் ஏனோ இருக்கட்டும் இருந்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ச் பை இன்ச்சாக அவங்கள நீங்கள் கவனிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உங்களிடம் நல்ல ஒரு பொறுமை வந்திருக்கும். இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டா இந்த மாதம் மட்டும் இல்லாமல் எத்தனை வருஷம் எத்தனை மாதங்கள் ஆனாலும் உங்களை வீழ்த்த ஆள் இல்லை. இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது 8ஆம் இடம். 8 அப்படிங்கிற ஒரு அமைப்பு. 8ங்கிறது அதிர்ஷ்டம். இப்போ இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆல்ரெடி அந்த இடத்துல சந்திர பகவான் அப்படிங்கிறவர் 4க்குடையவர் 8ல் நீசமாகிறாரு. அப்போது 4ங்கிறது நீர், 8ங்கிறது நீராக அமைஞ்சிருது. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய எந்த விஷயத்தையும் உங்களுக்குள்ளே வைத்து 3ஆம் மனிதர்களுக்கு சொல்லாமல் உங்களுக்குள்ளே வைத்து நீங்கள் அதை செயல்படும் போது உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டாகும். அப்போ மே மாதங்கிறது 5ஆம் மாதம் இல்லையா? அப்போ உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சியாக மாறும். உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு மாசமாக இருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் யாராவது உங்ககிட்ட சொல்லுவாங்க. ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷம் கழித்து எங்களுடைய வீட்டுக்கு ஒரு செல்வம் வரப்போகுது, ஒரு குழந்தை செல்வம் வரப்போகுது. அடுத்தது எங்கள் வீட்டுக்கு இந்த பாக பிரிவினைன்னு சொல்லுவாங்க. பாக பிரிவினைனா ஒரு சொத்து இருக்கும், அனுபவிக்கவே முடியாத பாகத்திலே இருக்கும். அது இவ்வளோ நாள் யாருமே தீர்க்க முடியாமல் ஒருத்தர் இழுத்தா ஒருத்தர் பின்னோக்கி போகிறாங்க. அப்படிங்கிற செயல்பாடு இந்த மாதத்தில் எல்லாம் ஒன்று கூடி அந்த விஷயத்தை நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்தது நீங்கள் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் இவ்வளோ நாள் எதுவுமே பண்ணலை, இப்போ தான் நான் ஒரு முதலீடு செய்ய போகிறேன், இந்த முதலீடு எனக்கு லாபகரமாக வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. விருச்சிக ராசி அப்படிங்கனாவே விருச்சிகம் என்பது தேல். அப்போது இந்த தேல் என்ன பண்ணும் அப்படின்னா அது பாட்டுக்கு போகும். அதோடைய விஷத்தை வால்லையும் கொடுக்கலையும் வச்சுருக்கும். அப்போ நீங்கள் யாரையும் சாபம் விட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா திருப்பி அடிக்கும், நம்மளுக்கே திருப்பி அடிக்கும். அப்போ யாருடைய சாபமும் நீங்களும் வாங்கக்கூடாது, நீங்களும் சாபங்கள் விடக்கூடாது. இந்த மாதத்தை ஒரு புனித மாதமாக கருதி தினம்தோறும் ₹1 காயின் எடுத்து வைங்க. தினம்தோறும் ஒரு ₹1 காயின் எடுத்து வைங்க. அந்த ₹1 காயின் பார்த்தீங்கன்னா குபேரர் மாதிரி ஒரு ஏதாவது உண்டியல் வாங்கிக்கோங்க. குபேரருடைய வயிற்றுக்குள்ளே போடுற மாதிரி ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க. தினம்தோறும் ₹1 காயின், ஒரு காயின், அது ₹10 காயின், ₹5 காயின் இருந்தாலும் பரவாயில்ல, தினம்தோறும் ஒரு காயின் அதை போட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதில் கிடைச்சிடும். அப்போ அந்த காயின் அந்த குபேர வயிற்றுக்குள்ளே போடும்போது உங்ககிட்ட இருக்கிற வளம் எல்லாமே உங்ககிட்டே இருக்கும், யாருக்கும் ஷேர் ஆகாது. அப்போ அது உங்களுடைய நிரந்தரமான கடன் வாங்குறதுக்கு கொண்டு போகாது. பேங்க்கில் நகை இருந்தால் மீட்கக்கூடிய இந்த மாதம் ஏதாவது ஒரு நகையாவது மீட்பீங்க. என்னென்னா நான் எல்லாத்தையுமே கொண்டு வச்சுட்டேன், என்னால் ஒரு விஷயத்தை கூட அதுலேருந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதம் புது கணக்கு மாதிரி பேங்க்கில் இருந்தோ இல்லை ஃபினான்ஸில் இருந்தோ கண்டிப்பாக உங்கள் நகையை கொஞ்சமாவது மீட்கக்கூடிய ஒரு அற்புத மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது. உங்களுடைய கால்கள், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கால்கள், முட்டிகள் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும். அதில் ஏதாவது சிறு வலிகள் இருந்தாலும் நீங்கள் டாக்டரை அணுகுவது ரொம்ப நல்லது. நீங்கள் கொஞ்சம் தியானமும் வேணும், நடைப்பயிற்சியும் வேணும். இந்த மாதம் எல்லாமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அற்புத மாதமாக இந்த விருச்சிக ராசிக்கு இந்த மாதம் இருக்க போகுது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமான முறையில் கிரகங்கள் அமையுது. இப்போ இன்றைக்கி சூரியன் மேசத்தில் இருந்தாலும் அடுத்த மாதம் ரிஷபத்தில், இப்படி மாதங்கள் வாரியாக
உங்களுடைய கிரக சூழ்நிலை அமையுது. அப்போ இந்த கிரக சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல்தான் ஒவ்வொரு நாட்களும் நகரும், ஒவ்வொரு மாதங்களும் நகரும். அப்போ இந்த நகர்வின் பேர் தான் இப்போ நான் வீடே கட்டலை, ஆனால் திடீர்னு எனக்கு அந்த யோகம் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தின் நகர்வும் ஒவ்வொரு கிரகங்களின் பயிற்சிகளும் உங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்படி குரு பகவானுடைய பயிற்சி உங்களை இந்த காலகட்டம் நல்ல முறையில் வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது இந்த அமைப்பை பயன்படுத்தி நல்ல விஷயங்கள் மட்டுமே நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நன்றாக இருக்கும். நீங்கள் பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக்கணும். அந்த பௌர்ணமி பூஜையில் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பூஜைகள் தெரியுமோ, ஒரு 7 குழந்தைகளை கன்னிமார்கள், சப்த கன்னிமார்கள் அப்படின்னு நினச்சி ஒரு 7 குழந்தைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஒரு கிஃப்டெல்லாம் கொடுத்து இந்த மாதத்தில் ஆரம்பித்து 7 மாதங்கள் இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு. அப்போ உங்களோட வாழ்க்கையில் முழு நிலவாக ஒரு விஷயம் பிரகாசமாக இருக்கும், முழுமை அடையும். எந்த காரியமும் முழுமை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. யார்கிட்டையும் கெட்ட பேர் வாங்க மாட்டீங்க. ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களும் அதிகாரத்துறையில் இருக்கிறவங்களும், அதிகாரம்னா போலீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபர், எங்கேருந்து நான் போகணும், என் சொந்த ஊருக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அப்ளிகேஷன் போடுங்க. இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக அமையும். காசு விரயம் பண்ணாமையே சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஏன் அப்படின்னா, உழைப்புக்கே உரியதான ஒரு மாதம் மே மாதம். அப்போ இந்த மே மாதத்தில் நீங்கள் எந்த காரியம், அது ஆன்மீக சம்மந்தப்பட்ட 9ஆம் அதிபதி தனுசு, நீங்கள் செய்கிற காலங்களும் நேரங்களும் சரியான முறையில், இப்போ இன்றைக்கி செய்த நாளைக்கு செய்யக்கூடாது. அப்போ சரியான நேரத்தில் சரியான முறையில் செஞ்சால் நீங்கள் நினச்சது நடந்தே தீரும். இந்த மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நெற்றியில் ஒரு மாதிரி தலைவலி, நெற்றி பொட்டில் வலிங்கும்போது கண் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சைனஸ், நம்ம டஸ்ட் அலர்ஜி இந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் உங்களை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உடனடியாக உங்களுக்கு அது தீந்துடும். எதுவுமே ரொம்ப காலங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் நீடிக்காது. மகரம் அப்படிங்கிறது அங்கே முதலே. இந்த மகரத்துக்கு இந்த மாதம் நீங்கள் என்ன ஸ்டார்ட், இப்போ பொதுவாக இந்த மாதம் நம்ம ஆரம்பிக்கிற மாதம், ஒரு விஷயத்தை முழுமைப்படுத்துகிற மாதம்னு சொல்லிட்டோம். இப்போ இது வரைக்கும் நான் ஜிம்முக்கு போகலை, நாளையிலேருந்து போய்க்கிறேன், நாளானிலேருந்து போய்க்கிறேன்பாங்க. நான் உணவு கட்டுப்பாடு பண்ணுறேன், இன்றைக்கி பண்ணுறேன், நாளைக்கு பண்ணேன். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் உங்களுடைய நினைவுகள் மாற்றி அதை செயல்படுத்தவே முடியாமல் இருந்திருக்கும். அப்போ இந்த மாதம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மிருகசாலை, ஜூ இல்லையா, இந்த ஜூக்கு போயிட்டு அந்த ஜூவில் இருக்கக்கூடிய எங்கே போனாலும் முதலைன்னு ஒன்று இருக்கும். அந்த முதலைக்கு ஃபுட்டுக்கு எவ்வளோ ரூபா ஆகுதோ அதை அங்கே ஒப்படைச்சிட்டு வாங்க. முதலைக்கு எவ்வளோ ஃபுட்டுக்கு ஆகுதோ உங்களால் முடிஞ்சது. இப்போ 1000 ரூபானா நீங்கள் 200 தான் முடியும்னாலும் கொடுத்துட்டு வாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 10 மாதங்கள் இந்த விஷயத்தை செய்யுங்க. இது அப்போ பக்கத்தில் இருக்க ஏதாவது ஜூக்கே போகும்போது உங்களுடைய கர்ம வினை தீந்துடும். ஏன் அப்படின்னா 10ங்கிறது கர்மா. அப்போ நம்ம கர்மாவை எப்படி தீர்க்க முடியும்? ஏதாவது விதத்தில் நம்ம தீர்த்தாதான் புண்ணியங்கள் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது நம்மளை அறியாமல் சேருவது, அறிந்து சேருவது, பிறரால் வரக்கூடியது. இது எல்லாமே இந்த மாதத்தில், எப்பவுமே மே மாத தொடக்கத்தில் யாராக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதத்தில் தான் சித்திரகுப்தன் ஒரு புது விஷயத்துக்குள்ளே போனார், ஒரு தொழிலுக்குள்ளே போனார். அப்போ 10ங்கிறது தொழில். நீங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா திடீர்னு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு வேலை முன்னேற்றம் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். இந்த கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு நல்ல ஊதியத்தோடு போகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. முயற்சிகளை கைவிடாதீங்க. அப்போ நம்ம கர்மாவையும் தீர்க்கக்கூடிய ஒரு பலன் இருக்குது, முன்னேற்றத்துக்குடியான பலன்களும் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம், இப்போ நீங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னவோ
அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு ஏன்னா பர்டிகுலராக ஏன் நம்ம வந்து முருகன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, முருகன் அப்படிங்கிறது உலகம் சுற்றும் அமைப்புடைய ஒரு தெய்வம். அப்போ இந்த தெய்வம் என்ன பண்ணுன்னா, யாரெல்லாம் கும்பிட்றீங்களோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு விதமான பவர் என்னன்னா, எதையும் எதிர்பார்க்காத ஒரு வரத்தை கொடுத்துருவார். நீ என்ன கேட்குறியோ நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு கூடியதான் முருகன். நிறையா பேர் இன்றைக்கி ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து முருகரை வழிபடுவது ரொம்ப ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. நீங்கள் முருகர் கோயிலுக்கு இல்லை திருச்செந்தூருங்களை பார்த்தீங்கன்னா கூட்டம் மற்ற இடத்துல இல்லாத கூட்டங்கள் அங்கே வந்துட்டுருக்கு. அப்போ முருகருக்கு ரொம்ப வலிமை அதிகம். முருகர் வந்து குழந்தைக்கு அதிபதி, நட்சத்திரங்களுக்கு அதிபதி. முருகரே பலமானவர், ஆதிக்கமானவர். அப்போ அந்த முருகரை வழிபடுவதன் மூலியமாக உங்கள் நட்சத்திரம் பலம் பெறும், உங்கள் ராசி பலம் பெறும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் இருந்து இந்த மாதமும் நன்றாக இருக்கும். இந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து திதிகளும் உங்களுக்கு வலிமை பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது. கும்பம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்கள், உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு நீங்கள் போங்க. அங்கே ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க. இந்த மாதம் இப்போ ஒரு தேங்காய் சுற்றி ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க இல்லையா? அடுத்தது என்ன பண்ணுவாங்க, ரிப்பன் வெட்டி. அப்போது உங்கள் வீட்டில் இந்த மாதத்தில் ஒரு தேங்காய் எடுத்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. அப்போ போகும்போது அந்த கோயிலில் உங்கள் தேங்காய் சுற்றி நீங்கள் உடச்சிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு கத்திரிக்கோலும் ஒரு ரிப்பனும் வாங்கி கொண்டு வந்து உங்களுடைய பீரோக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. அப்போ அன்னையிலிருந்து என்ன அப்படின்னா, புது புது விஷயங்கள் உருவாகிட்டே இருக்கும். இந்த மாதத்தில் எதெல்லாம் தடங்களாச்சோ அந்த விஷயங்கள் புதுசாக உருவாகும். அடுத்தது உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது கற்கண்டு, ஏலக்காய், திராட்சை, பன்னீர், பேரிச்சம்பழம். கற்கண்டு, ஏலக்காய், திராட்சை, பன்னீர், பேரிச்சம்பழம் இதை தனித்தனியாக ஒரு குவான்டிட்டியில் வாங்கிட்டு போய் நீங்கள் அங்கே அபிஷேக பொருளாக நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது ஒரு 1/4 கிலோ குங்குமம். பெண்களாக இருந்தால் குங்குமம், ஆண்களாக இருந்தால் விபூதி. அதை உங்கள் குலதெய்வ கோயிலில் வாங்கி கொடுக்கும்போது உங்களுடைய ஆயுள் பலம், மாங்கல்ய பலம், மெயின் விஷயம் மாங்கல்ய பலம். சொல்லுவாங்க இல்லையா, யோனி பொருத்தம் இல்லை, ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, நாங்கள் கட்டிட்டோம் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய ஆண்கள் வந்து விபூதியும் பெண்கள் குங்குமத்தையும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வாங்கி கொடுத்து அந்த குலதெய்வ கோயிலில் அதை அபிஷேகம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்றைக்கும் நிறைந்த செல்வம் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, சித்திரகுப்தன் கோயிலுக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒரு வருஷத்தில் ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பிரம்மா. இந்த பிரம்மா கோயிலுக்கும் நீங்கள் போயிட்டு வரும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு கருமை உங்களை விட்டு போயிடும். புதுசாக நீங்கள் உருவாயிடுவீங்க, புது தன்மையோடு விளங்குவீங்க. மற்றவர்கள் எப்படி கும்பத்தை மதிக்கிறார்களோ உங்களே மதிப்போடு வச்சுக்குவாங்க. இந்த மாதத்துலேருந்து அது உங்களுக்கு நடக்கும். ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மீன ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும், இந்த மாதத்தின் முதல் நாளாக நம்ம எந்த விதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து எப்போவுமே எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது ஒரு சிலருக்கு எப்படி முடிக்கணும்னு தெரியாது. அப்போ ரெண்டுமே பிரச்சனை தான். முடிக்கவும் தெரியணும், ஆரம்பிக்கவும் தெரியணும். அப்போ இவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சில துன்பங்கள் இவங்கக்கிட்ட உங்களை ஒரு மாதிரி டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது தும்பை செடி, உங்கள் வீட்டு பக்கத்தில் தும்பை செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை எடுத்து வேரோட பிடிங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் தலை கிட்டையோ இல்லை உங்களுடைய பூஜை ரூம்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல வைக்கும்போது உங்களுடைய தும்பை செடியில் வந்து
ஒரு இதழ் கவிழ்ந்திருக்கும், ஒரு இதழ் வந்து கவிழ்ந்திருக்கும். அப்போ அந்த கவிழ்ந்த ஒரு தும்பை என்ன ஒரு பவர் தெரியுங்களா? பூமியை நோக்கியே 24 மணி நேரம் பார்க்குது. அப்போ அந்த மீனமும் வந்து நீர் ராசி, எப்பவுமே ஈரப்பதத்தை தனக்குள்ளே வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த செடி உங்களுக்கு வேரோட நீங்கள் பிடுங்கி வைக்கும்போது உங்கள் துன்பங்கள் உங்களை விட்டு போகும். ஓகேங்களா? அப்போ அந்த செடிக்கு அவ்வளோ பவர் இருக்கானா? கண்டிப்பாக ஒவ்வொரு செடியும் ஒரு தெய்வ ரகசியத்தை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் அது வளரக்கூடிய தன்மைகளோடு இருக்குது. இப்போ குப்பைமேனியெல்லாம் வந்து ஒரு தெய்வத்துடைய வந்து அன்றாடம் பேசக்கூடிய ஒரு செடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகள்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு அதை எடுத்து நல்லா வழிபட்டாவே போதும். அப்போ இந்த மீன ராசிக்காரர்கள் இந்த மாதம் அரச மர இலை எடுத்துக்கோங்க. ஏன்னா புத்தர் மோட்சமானதும் புத்தர் ஞானம் பெற்றதும் அரச மரம். அதை எடுத்து உங்கள் சந்தனத்தில் ஒரு குச்சி எடுத்து உங்கள் பேரை அதில் எழுதுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு இலையில் உங்கள் பேர், இன்னொரு இலையில் உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர், இன்னொரு இலையில் உங்களுடைய குலதெய்வ பேர். இந்த மூணையும் ஒன்றா கலக்கி ஒரு சிகப்பு துணியில் கட்டி பீரோக்குள்ளே வச்சுக்கோங்க. என்ன ஆகும் அப்படின்னா 3 விஷயங்கள் அப்படிங்கிறது முப்பெரும் தேவியர்கள், முப்பெரும் கடவுள்கள், 3 லோகம் எல்லாமே 3க்குள்ளே அடங்கியிருக்கு. அப்போ இந்த 3 அப்படிங்கிறது நீங்கள் அனைத்து விஷயங்களும் ஒன்றா ஆக்கும்போது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு வலிமை பெறும். உங்களோட இருக்கக்கூடிய எல்லா ராசிகளும் வலிமை பெறும். உங்கள் லக்னாதிபதிங்கிற நீங்களும் வலிமை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது அந்த 3 தெய்வங்களையும் ஒரு அரச மறையில் வந்து நீங்கள் அடக்கி அது செவ்வாய்ங்கிற ஒரு சிகப்பு துணியில் கட்டி வைக்கும்போது என்னைக்கும் செல்வ வளத்தோட ராஜாங்கத்தோட உங்களுடைய செயல்கள் எல்லாமே ஆன்மீக செயலாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு சேமிப்பு தினந்தோறும் நான் ஒரு 100 ரூபாய் சேமிக்கிறேன், தினந்தோறும் ஒரு 1000 ரூபாய் சேமிக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ சேமிப்பு. இந்த சேமிச்சுட்டு வாங்க. ஒரு வருஷத்தில் உங்களையே தெரியாமல் ஒரு நல்ல காரியத்துக்கு அபூர்வமாக பயன்படும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆச்சரியம் தெரியும். அப்போது நீங்கள் ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பெரிய நன்மைகள் கொடுத்ததுன்னு பார்ப்போம். இந்த துவக்கத்தின் நாளாக தொடக்கத்தின் நாளாக மே மாதம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நான் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு 2 டிப்ஸு சொல்கிறேன். இந்த டிப்ஸு வந்து பொதுவான அனைத்து ராசியினருமே பொதுவான விஷயமாக நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கிறது. என்ன சொல்லுவாங்க, வீட்டில் தீய சக்திகள் எங்கள் வீட்டில் அதிகம் உண்டு. இப்போ தீய சக்திகள்னால் மாயாஜால மந்திரம் கிடையாது, தடங்கள் தான். நடக்கிறதுல எந்த காரியமும் எது செஞ்சாலும் தடங்கள் ஆகுது. இப்போ என் பொண்ணுக்கு திருமணம் பார்த்தோம், மாப்பிள்ளை பொண்ணு ஓகே பண்ணிட்டாங்க, ஆனால் திருமணம் வரைக்கும் வந்து நின்றுச்சு. இப்படி நடக்காமல் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பேட் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தீய சக்திகள் நம்ம வீட்டில் அண்டாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஒரு சிகப்பு துணி எடுத்துக்கோங்க. அதில் வன்னி மரத்துடைய மண் எடுத்துக்கோங்க, ஆலமரத்துடைய மண் எடுத்துக்கோங்க, வேப்ப மரத்துடைய மண் எடுத்துக்கோங்க. வன்னி மரம், ஆலமரம், வேப்ப மரம். துளசி வந்து எல்லா இடத்துலையும் இப்போ இன்றைக்கி வந்து விளைஞ்சிட்ருக்கு, அதனுடைய மண். அடுத்தது உங்கள் குலதெய்வத்துடைய மண். உங்களுக்கு 5 மண்கள் கிடச்சிருச்சு இல்லையா? அப்போ இந்த 5 வகையான மண்ணை கொஞ்சம் பச்சை கற்பூரம், 2 ஏலக்காய் போட்டு, ஏலக்காய் வந்து நாராயணுக்கு உகந்தது, ஏலக்காயை போட்டு நல்லா முடிச்சு போட்டு உங்களுடைய வீட்டின் வெளிப்புறம் கட்டுங்க. உங்களுடைய வீட்டில் வெளிப்புறம் கட்டுங்க. இந்த மரம் எல்லாமே வந்து ஆழமான விஷயம், எதையுமே அழிவில்லாத ஒரு மரங்கள். இந்த மரங்கள் தெய்வத்துக்கு சமமான ஒரு விஷயம். இதை கட்டும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள், தீய எண்ணங்களோடு உள்ளே வர்றவங்க, அந்த வீட்டில் எதெல்லாம் தடங்கள் ஆயிட்டுருக்கோ அதெல்லாமே நிவர்த்தி ஆகிடும். தீய சக்திகள் உங்களை விட்டே விலகி போயிடும். இதை வந்து எப்பெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, பௌர்ணமி நாளில் நீங்கள் கட்டிட்டு அடுத்த பௌர்ணமி, மொத்தம் 3 பௌர்ணமிக்கு அப்புறமா அதை தூக்கி வீசுங்க. இது எங்கே வீசணும்?
செடிகளுக்குள்ளே தான் போடணுமே ஒழிய, இல்லை ஒரு மரத்தடியில் அந்த மண்ணெல்லாம் போட்டு தண்ணீர் ஊற்றி மஞ்சள் கலக்கி அந்த செடிக்கே ஊற்றிடுங்க. அந்த செடி எப்படி இருந்தாலும் மண்ணோடு மண்ணாக ஈர்க்கும். அதில் நல்ல விஷயங்களை மரங்கள் இழுத்துக்கிட்டு நம்மளுக்கு நல்ல ஆக்சிஜன் அதை வெளியிடும் இல்லையா? அப்போ நல்ல விஷயங்களை தனக்குள்ளே வச்சுக்காமல் வெளியில் கொடுத்து நம்மளுக்கு தீயவையான கார்பன் டை ஆக்சைடை அது இழுத்துக்கும். இதுதான் மரங்களுடைய சக்தி. அப்போ அந்த மரங்களுடைய மண் நீங்கள் போடும்போது அற்புத ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதே ஒரு வீட்டில் கணவன் மனைவி 24 மணி நேரமும் சண்டை. கணவனால் மனைவிக்கு பிரச்சனை, மனைவினால் கணவனுக்கு பிரச்சனை. இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லாதனால அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பிரச்சனை, பெரியவர்களுக்கும் பிரச்சனை. பெரியவர்களும் மன வருத்தத்தோடு இருப்பாங்க. அவங்க பெற்ற குழந்தைகளும் என்னடா அப்பா அம்மா இப்படி சண்டை போட்டே இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு இரும்பில் உரல், ஒரு வயதான ஒரு பாட்டிகள் எப்போவுமே வெத்தலை பாக்கு போடுவாங்க. அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இடித்து வெத்தலை பாக்கு போடுவாங்களே, ஒரு உரலும் ஒரு குச்சியும் இருக்கும் ஒரு இரும்பில். அதை வாங்கி அந்த வயதானவர்களுக்கு கொடுக்கும்போது அந்த உரலும் அந்த இடுக்கையும் உரசிக்கொண்டே இருக்கும். டொக்கு டொக்கு டொக்குன்னு சவுண்டு. அப்போ அது ஒன்றோட ஒன்று உரசிக்கிட்டே இருந்து அவங்க வெத்தலை பாக்கு போட்டே இருப்பாங்க. வெத்தலை பாக்கு சேர்ந்து என்ன ஆகும், சுண்ணாம்போடு சேரும்போது ஒரு கலர் உருவாகும் இல்லையா, நம்மளுக்கு சிகப்பு கலர். அப்போ ஒன்றோடு ஒன்று கலக்கும் போது ஒரு விதமான ஒரு உணர்வு அங்கே உருவாகும். அப்போ இதை ஒரு 5 பாட்டிகளுக்காவது வாங்குங்க. அது வெத்தலை போடுறவங்களுக்கு வாங்குங்க. அப்போ உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பீங்க. இது நல்ல டிப்ஸ். நீங்கள் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இன்றைக்கி நம்ம மே மாத பலன்கள் எல்லோரும் பார்த்துட்டோம். இதை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வாங்க. நான் சொல்கிறத வலிமைப்படுத்திட்டு வாங்க. பொதுவாக குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.